சூப்பரான ஒரு பருப்பு குழம்பு போனால் என்ன பருப்பு குழம்புனா உருளைக்கிழங்கு பருப்பு குழம்பு பொட்டட்டோ. ஸோ இப்போ அது ஆள் ஏற்றியாச்சு, கழுவி ஏற்றிட்டேன். ஸோ இதில் மஞ்சள் ஆட் பண்ணுவாங்க. ஒரு டிஷ் வைக்க என்னென்னா நீங்கள் உருளைக்கிழங்கு பருப்பு குழம்பு சூப்பராக செஞ்சு சூப்பராக சாப்பிட்றோம் நண்பா. ஸோ மறக்காமல் என்ன நினச்சா அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போனாங்களோ அதே மாதிரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ 500 ரீச் ஆகிட்டேன், இன்னொரு 500 வரணும். சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போனாங்களா பண்ணுவேன். கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். ஒரு கிராம் போட்டால 2 கிராம் இதில் போட்டுங்க. ஸோ உருளைக்கிழங்கு சூப்பராக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன். ஸோ இது ஒரு 5 பூண்டு போட்டிருக்கேன். தக்காளி இருக்குது, தக்காளி ஒரு தக்காளி போட்டுங்க. இங்கே பொட்டட்டோ உருளைக்கிழங்கு சூப் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்கிப் பண்ணல. இப்போ இது ஃப்ரை பண்ணுறேன். இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். மஸ்டர்ட் ஆயில் பாருங்கள். ஸோ மஸ்டர்ட் ஆயில் தான் ஊற்றிடுவேன். ஸோ இதில் இப்போது கடுகு போட்டுக்கிறேன். சும்மா 1 கிராம் மிளகு போட்டுங்க. பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பர் அதே மாதிரி 1 கிராம் போட்டுங்க. ஸோ இப்போ இதோட பூண்டு இதெல்லாம் போட்டுக்கிறேன். பூண்டும் வெங்காயம் நல்லா வறுத்துட்டோம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். நல்லா ப்ரௌன் ஆகணும்பா. ஸோ இதோட கருவேப்பிலை அப்படியே சேர்த்து போட்டுடுறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் போட்டுப்பேன். நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது எண்ணெயில் நல்லா நல்லா இருக்கும். சீரகம் போட்டுக்கிறாங்க. சும்மா ஒரு 2 கிராம் போட்டுங்க. சீரகம் முன்னாடியே போட்டோன்னா எரிஞ்சிடும். அதனால எல்லாம் போட்டதுக்கப்புறம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பருப்பு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இதோட நான் போட்டுக்கிறேன். இது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வெந்துடும், சூப்பராக வந்துடும். மூடியை போட்டுடலாம். இதோட பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டோம் அப்படியே எண்ணெயில். இப்போ தக்காளி போட்டுக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதங்கிட்டாங்க தக்காளி. ஸோ இதோட உப்பு போட்டுக்கிறேன். உப்பு இதில் போட்டுக்கிறேன், கரெக்டாக வந்துடும். இதில் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே இது போட்டிருக்கேன், அதெல்லாம் கம்மியாக போட்டுக்கிறேன். இப்போ மஞ்சள் தூள் லைட்டாக போட்டுக்கிறேன். நான் அதிலே மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன்.
மல்லித்தூள் போட்டுக்கிறோம். ஒரு 2 கிராம் 3 கிராம் அந்த மாதிரி நல்லா போட்டுங்க. 3 கிராம் போட்டுக்கிறோம் மல்லித்தூள். இப்போ மிளகாத்தூள் ஒரு 3 கிராம் போட்டுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறவங்க தான் இதில் இதை எடுத்து மாற்றிடுவோம் தான். அவ்வளோதான். நம்ம ஒரு உருளைக்கிழங்கு ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ அப்புறம் இறக்கிறவங்க தான். ஸோ ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி மேலே இது போட்டுறேன். கொத்தமல்லி, நல்லாயிருக்கும். மேலே கார்னிஷ் போட்டாச்சு.